ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் கிச்சன். நம்ம இன்றைக்கி பாறை மீனை வச்சு மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு மீனில் புளி ஊற்றிக்கலாங்க. புளி தண்ணி, மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. உப்பு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் நல்லா மீன் இந்த புளி தண்ணியிலே ஊறுட்டுங்க. இப்போ மீன் குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ண வேண்டியதை நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, வரமிளகா ஒரு 4 மிளகா எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாங்க. கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. ஜீரகம் போட்டுக்கலாங்க. மிளகு போட்டுக்கலாங்க. வரமிளகா 4 போட்டுக்கலாங்க. இது நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க. இப்போ நம்ம இதை ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாங்க. இப்போ வறுத்ததை பவுட்ரு பண்ணி அடுத்து நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுங்க. அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கிலோ, தக்காளி பெரிய சைஸ் 3, பூண்டு ஒரு கட்டைங்க, தேங்காய் ஒரு மூடி. இப்போ மீன் குழம்புக்கு ஒரு பேஸ்ட்டு செய்யணுங்க. அதுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கணுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாறை மீன் குழம்பு இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகும் வெந்தயம் போட்டுக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாங்க. வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அதிகமாக போட்டுறாதீங்க, கசக்கும். கருவேப்பிலை போட்டிருக்கேங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம கலந்து வச்சுக்கலாங்க. இப்போ இதில் குழம்புக்கு எவ்வளோ உப்பு போடணுமோ போட்டுக்கலாங்க. மீனில் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கீங்க, குழம்புக்கு அளவாக போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இது நல்லா கொதி நம்ம அரைச்சி ஊற்றுறதோட இப்போ பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறத போட்டுக்கலாங்க. நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச அந்த பொடி போட்டுக்கலாங்க. இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மீனில் வச்சுருந்த புளி தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ மீன் போட்டு 5 நிமிஷம் ஆச்சுங்க. மீன் நல்லா வெந்துருச்சு. நம்ம பாறை மீன் குழம்பு ரெடிங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள்.